திஸ் இஸ் தீன்சுவை கணக்கு. நம்ம இன்றைக்கி 7th மேக்ஸில் எக்ஸசைஸ் 4.3 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய ப்ராப்ளம் என்னென்னா 7th one. A truck require 108 liters of diesel for covering a distance of 594 km. How much diesel will be required to cover a distance of 1650 km? ஒரு ட்ரக்கு, அதாவது சரக்கு வண்டி இருக்குது, 594 கிலோமீட்டர் கடக்கணும்னா அதுக்கு தேவை வந்து 108 லிட்டர் டீசல். இதே 1650 கிலோமீட்டர் கடக்கணும் அப்படின்னா எவ்வளோ டீசல் வந்து தேவைப்படும்னு கேட்டிருக்காங்க. இப்போது இதில் லிட்டர் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ லிட்டரை வந்து ரைட் சைட்லேயும் கிலோமீட்டர் லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கிறோம். 594 கிலோமீட்டர்னால் 108 லிட்டர்ஸ் தேவைப்படுது. இப்போ 1650 கிலோமீட்டர்னால் எவ்வளோ லிட்டர்ஸ் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. கிலோமீட்டர் அதிகமாகும் போது, டிஸ்டன்ஸ் அதிகமானால் நம்மளுக்கு தேவைப்படுற லிட்டர்ஸ் ஆஃப் டீசலும் என்னாகும், அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ டைரக்ட் ப்ரப்போர்ஷன், நேர் விகிதம். டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா என்ன பண்ணுவோம், மாற்றி எடுப்போம். ஸோ 1650 டிவைடட் பை 594 இன்ட்டு 108, இதை தான் மேலே எழுதணும். அப்போ 1650 by 594 into 108. இந்த 108 வந்து எதில் இருக்குன்னா நம்மளுக்கு நியூமரேட்டரில் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணலாம். டிவைட் பண்ணும்போது பார்க்குறோம், இப்போது இதை வந்து இது ரெண்டுமே ஈவன் நம்பர். ஸோ இதை 2ஆல் டிவைட் பண்ணுறேன், எனக்கு எவ்வளோ வரும், 54. அப்போ இதையும் 2ஆல் தானே டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும், 297. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுமே என்ன டேபிள்ஸ், எந்த டேபிள்ஸில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 டேபிளில் வரும். இதை 9ஆல் டிவைட் பண்ணால் 6 டைம், இதை 9ஆல் டிவைட் பண்ணால் 33. நெக்ஸ்ட்டு இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 2, இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 11. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் 1650 இன்ட்டு 2 டிவைடட் பை 11 தான் வந்திருக்கு. இது மறுபடியும் எழுதிக்கிறோம். 1650 இன்ட்டு 2 டிவைடட் பை 11 இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு 11ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது 1650-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். 0 0 பேலன்ஸ் 1, 6 2s are 12, 13 பேலன்ஸ் 1, 2 + 1 3. அப்போது 3300 டிவைடட் பை 11 வருது. இப்போ இதை 11ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 11ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ், இந்த 2 0 இதில் சேர்ந்துடும். அப்போ எத்தனை லிட்டர் தேவைப்படுது அப்படின்னா 300 லிட்டர்ஸ் நம்மளுக்கு டீசல் தேவைப்படுது. நெக்ஸ்ட் 8th ப்ராப்ளம். இஃப் த காஸ்ட் ஆஃப் டசன் சோப் இஸ் 396, வாட் வில் பி த காஸ்ட் ஆஃப் 35 such சோப்ஸ்? டசன்னா என்ன, நம்மளுக்கு 12ன்னு தெரியும். அப்போ 12 சோப்போட விலை வந்து 396 ருபீஸ், 396 ரூபானா அதே மாதிரி இருக்கக்கூடிய 35 சோப்போட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அகைன் நீங்கள் காஸ்ட்டு தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரைட் சைட்லேயும் சோப்பை வந்து லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கிறோம். அப்போ 12 சோப்போட விலை வந்து 396 ருபீஸ், 35 சோப்போட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சோப்போட நம்பர்ஸ் வந்து அதிகமாக காஸ்ட்டும் என்னாகும், அதிகமாகும். ஸோ டைரக்ட் ப்ரப்போர்ஷன், நேர் விகிதத்தில் இருக்குது. டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா என்ன பண்ணுவோம், மாற்றி எடுக்கணும். ஸோ 35/12 இன்ட்டு 396 அதுதான் எடுத்திருக்கோம். 35/12 இன்ட்டு 396. இப்போது 12ஐயும் 396ஐயும் நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை 3ஆல் டிவைட் பண்ணால் எனக்கு 4 டைம்ஸ் வரும். அகெயின் இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 1 3 2 132ன்னு வரும். இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம 4ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இதை 4ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 3 3 33. இப்போ லாஸ்ட் என்ன பண்ணுறோம், 35ஐயும் 33ஐயும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போது 35 இன்ட்டு 33, 15 பேலன்ஸ் 1 10, அதே தான் இங்கேயும் வரப்போகுது. ஸோ 5 5 1 1. அப்போ ஆன்சர் என்ன எழுதுகிறோம், எவ்வளோ ரூபாய் செலவாகும், ரூபாய் 1155, 1155 ரூபாய் வரும். நெக்ஸ்ட் 9th ப்ராப்ளம். இன் a school there is 7 period a day, each of 45 minutes duration. How long each period if the school has 9 period a day, assuming that the number of hours to be the same? இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 7 பீரியட்ஸ் வச்சுருக்காங்க. 7 பீரியட் வச்சா ஒவ்வொரு பீரியடும் எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா 45 மினிட்ஸ் ஆகுது.
இதே ஸ்கூலோட டைம் மாற்றாமல் பத்தலை 9 பீரியட்ஸாக வச்சுக்குவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா அப்போ டைம் என்ன பண்ணணும், குறைக்கணும். அப்போது எவ்வளோ நேரம் வந்து ஒரு பீரியடும் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே மினிட்ஸ் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரைட் சைட்லேயும் பீரியடை வந்து லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கிறோம். 7 பீரியட் வைக்கணும் அப்படின்னா 45 மினிட்ஸ் ஆகுது. அதே 9 பீரியட் ஆகணும் அப்படின்னா எவ்வளோ மினிட்ஸ் ஆகும்னு கேட்குறாங்க. பீரியட்ஸ் வந்து அதிகமாக வைக்கணும் அப்படின்னா டைம் வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும், குறைக்கணும். ஓகேவா? ஸோ அது இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷனில் வரும், எதிர் விகிதம். இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா அப்படியே எடுக்கணும். 7/9 × 45. ஓகேவா? 7/9 × 45. இதை 9ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 9ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம். அப்போ 7ஐயும் 5ஐயும் நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிபிள் பண்ணுறோம். 7 5s are 35. அப்போ 35 மினிட்ஸ் ஆகும். ஒரு பீரியட்ஸும் எவ்வளோ நிமிஷம் தான் வைக்க முடியும், 35 மினிட்ஸ் தான் வைக்க முடியும். Next 10th question. Cost of 105 notebook is rupees 2450. How many notebooks can be bought for rupees 1863? 105 நோட் புக் வாங்கணுன்னா 2415 ரூபா வருது. இதே 1863 ரூபா கொடுத்தா எத்தனை நோட் புக் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே நோட் புக்ஸ் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை ரைட் சைட்லேயும் அதனுடைய ப்ரைஸை வந்து லெஃப்ட் சைட்லேயும் நம்ம வச்சுக்கிறோம். 2415 ருபீஸ்க்கு 105 நோட் புக்ஸ் கொடுக்குறாங்கன்னா 1863 ருபீஸ்க்கு எத்தனை நோட் புக் கொடுப்பாங்க? ப்ரைஸ் வந்து அதோட காஸ்ட் வந்து குறையும் போது அவங்க கொடுக்கக்கூடிய நோட் புக்ஸோட அமௌண்ட்டும் என்னாகும், குறையும். ஸோ ரெண்டுமே குறையுது. டைரக்ட் ப்ரப்போர்ஷன் நேர் விகிதத்தில் இருக்குது. டைரக்ட் ப்ரப்போர்ஷனாக என்ன பண்ணுவோம், மாற்றி எடுப்போம். 1863 டிவைடட் பை 2415 × 105. அப்போது இதை அப்படி எடுத்துக்கிறோம். இப்போது 105 இருக்கு இல்லையா, இதை 5ஆல் டிவைட் பண்ணும்போது 21. அதே 2415 நான் 5ஆல் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ என்ன வரும், 483 483. இப்போது இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 7 டைம்ஸ், இதை 3ஆல் டிவைட் பண்ணும்போது 161. ஓகேவா? 161. திரும்ப இது ரெண்டையும் நம்ம 7ஆல் டிவைட் பண்ணலாம். இது 7ஆல் டிவைட் பண்ணும்போது 1 டைம், இது 7ஆல் டிவைட் பண்ணும்போது 2 3 23. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக 1863 23ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியாது, சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஏன்னா இது 23 வந்து ஒரு ப்ரைம் நம்பர் ஆகிடுது. இப்போ 1863 நம்ம 23ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 8 டைம்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு, 184. மைனஸ் பண்ண வரும் 2 3 1 டைம்ஸ். ஸோ 23 பேலன்ஸ் 0. அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு, 81. அப்போ அவங்க எத்தனை நோட்டு கொடுப்பாங்க, 81 நோட்ஸை வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு 11th question. 10 farmers can plow a field in 21 days. Find the number of days reduced if 14 farmers plow the same field. இப்போது 10 விவசாயிகள் வேலை செஞ்சால் அந்த நிலத்தை வந்து 21 நாட்களில் உழுது முடிச்சிருவாங்க. கொஞ்சம் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 4 பேர் வராங்க. 14 விவசாயிகள் வந்தால் எவ்வளோ நாளில் அதை செய்து முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு நாட்கள் தான் கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கு. ஸோ டேஸை ரைட் சைட்லேயும் ஃபார்மர்ஸை வந்து லெஃப்ட் சைட்லேயும் வைக்கிறோம். 10 ஃபார்மர்ஸ் ஒர்க் பண்ணால் 21 டேஸில் அதை கம்ப்ளீட் பண்ணலாம். அப்போ 14 ஃபார்மர்ஸ்னால் எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? அப்போது ஃபார்மர்ஸோட நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனால் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். அப்போ டேஸ் என்னாகும், குறையும். ஒன்று இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று குறையுது. அப்போது இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன் எதிர் விகிதத்தில் இருக்குது. இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா நம்ம அப்படியே தான் எடுக்க போகிறோம். ஸோ 10/14 × 21. இப்போ என்ன பண்ணுறோம், இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதை 7ஆல் டிவைட் பண்ணால் 3 டைம், இதை 7ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம். அகைன் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம். 5 3s நம்மளுக்கு என்னது 15. அப்போ எவ்வளோ நாளில் நம்மளுக்கு செஞ்சு முடிப்பாங்க, 15 டேஸில் செஞ்சு முடிப்பாங்க. நெக்ஸ்ட் 12th question. A flood relief camp has foodstuff by which 80 people can be benefited for 60 days. After 10 days, 20 more people have joined the camp. Calculate the number of days of food shortage due to the addition of 20 more people. ஒரு கேம்பில் வந்து 80 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 60 நாளைக்கு அந்த சாப்பாடு வரும்.
அவங்க 10 நாள் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. அப்போ அவங்களோட சாப்பாடு எவ்வளோ நாளைக்கு வரும்? இன்னும் 50 நாள் வரும்னு கணக்கு. 10 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் 20 பேர் வந்து அந்த கேம்பில் வந்து சேரும்போது அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களுடைய நாட்கள் என்ன ஆகும்? குறையும். அப்போ எவ்வளோ நாள் குறையும்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் மீடியம் புக்கில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எவ்வளோ நாள் ஷார்ட்டேஜ் ஆகும்னு கிளியராக கேட்டிருக்காங்க. ஆனால் தமிழ் மீடியத்தில் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டாங்க. நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் புக்கை படி தான் நம்மளுக்கு புக்கில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் ஷார்ட்டேஜ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். இப்போது டேஸ் தான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. அப்போது டேஸை வந்து ரைட் சைட்லேயும் மெம்பர்ஸை வந்து லெஃப்ட் சைட்லையும் எழுதுகிறோம். 80 மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு வரும்? 60 டேஸ் வரும். அவங்க வந்து ஒரு 10 டேஸ் என்ன பண்ணிடுறாங்க? சாப்பிட்டுடுறாங்க. அப்போது அதே 80 மெம்பர்ஸ்க்கு அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபுட்டு எவ்வளோ நாள் தான் வரும்? 50 டேஸ் தான் வரும். இப்போ இந்த 10 டேஸ்க்கு அப்புறம் 20 மெம்பர்ஸ் வந்து அதிகமாகறாங்க. ஸோ 100 பேர் ஆயிடுறாங்க. அப்போ எவ்வளோ நாளைக்கு வரும்னு நம்ம பார்க்க போகிறோம். 80 பேர் இருக்கும்போது 50 நாள், அதோட ஒரு 20 மெம்பர்ஸ் அதிகமாகறாங்க, 100 பேர் இருந்தால் எவ்வளோ நாள் வரும் அப்படின்னு முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ மெம்பர்ஸ் வந்து அதிகமாகும்போது நாட்கள் என்னாகும்? குறையும். ஸோ இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன், எதிர் விகிதம். அப்போது இந்த இதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அப்போது அப்படியே எடுக்கணும். 80/100 × 50. 80/100 × 50. இதை 50ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 50ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ். அகைன் இது ரெண்டையும் பார்க்குறோம். இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 40. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 40 டேஸ் தான் வரும். ஆனால் இங்கே 50 டேஸ் வரணும், 40 டேஸ் தான் வருது. அப்போ ஃபுட்டு வந்து ஷார்ட்டேஜ் ஆகுதா? அப்போ ஃபுட்டு ஷார்ட்டேஜ் டேஸ், குறைவாக இருக்கும் நாட்கள். நம்ம 50 நாள் வர வேண்டியது 40 நாள் தான் வருது. ஸோ 50 - 40. அப்போ 10 நாள் எனக்கு வந்து என்ன ஆகும்? ஷார்ட்டேஜ் ஆகும். Next 13th question. 6 men can complete a work in 12 days. 2 days later, 6 more men join them. How many days will they take to complete the remaining work? 6 பேர் ஒரு வேலையை செய்கிறாங்க. எவ்வளோ நாள் ஆகுதுன்னா 12 நாள் ஆகுது. அவங்க என்ன பண்ணுறாங்க? 2 நாள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எக்ஸ்ட்ரா 6 பேர் வந்து சேர்றாங்க. அப்போ அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிருவாங்கல்ல, எத்தனை நாளில் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போது டேஸ் தான் நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ டேஸை வந்து ரைட் சைட்லேயும் மென்னை வந்து லெஃப்ட் சைட்லேயும் வச்சுக்கிறோம். 6 பேர் வேலை செஞ்சால் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 12 நாளில் அந்த வேலையை முடிக்கலாம். அவங்க 2 நாள் ஒர்க் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ மீதை எத்தனை நாளில் முடிக்க வேண்டியிருக்கும்? 10 நாள். ஸோ அதே 6 பேர் ஒர்க் பண்ணும்போது பேலன்ஸ் வந்து 10 டேஸ் ஒர்க் இருக்குது. இந்த சூழ்நிலையில் எக்ஸ்ட்ரா 6 பேர் வர்றாங்க. ஸோ 12 பேர் வர்றாங்க. அப்போ இது எத்தனை நாளில் முடிப்பாங்க? நம்ம இதை மட்டும் கால்குலேஷன் பார்ட்டுக்கு எடுத்துக்கிறோம். எப்படின்னா மென் வந்து அதிகமாகும்போது டேஸ் வந்து என்னது? ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஏன்னா நிறைய பேர் வரும்போது சீக்கிரமாக அந்த வேலையை முடிச்சிரும். அப்போ இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன், எதிர் விகிதத்தில். அப்போ இன்டைரக்ட் ப்ரப்போர்ஷன்னா அப்படியே எடுக்கணும். 6/12 × 10. இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், இதை 6ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம். அகைன் இது 2ஆல் டிவைட் பண்ணால் 1 டைம், 2ஆல் டிவைட் பண்ணால் 5 டைம்ஸ். அப்போ 5 டேஸ். அப்போது எக்ஸ்ட்ரா வந்து 6 பேர் இருக்கும்போது 10 நாளில் முடிக்கிறாங்களா? எக்ஸ்ட்ரா 6 பேர் வரும்போது 5 டேஸ்லேயே அவங்க என்ன பண்ணிடுறாங்க? கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இது கிளியராக புரிஞ்சா? நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எப்போ இந்த சேனலை பார்த்தாலும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லா ப்ராப்ளம் வரிசையாக இருக்கும். பேரண்ட்ஸ் உங்களுக்கு உங்களோட குழந்தைங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.